பேசி நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 1 வருஷம் ஆச்சு. நம்ம சர்வீஸ் பண்ணது இது வரைக்கும் ரெண்டு வருஷம் ஆகிருக்கு. இது வரைக்கும் நம்ம பிரிச்சு கொடுக்குறதும் சரி, மற்ற வேலையும் சரி, எந்த பார்ட்டி வைஸோ இல்லை எந்த கட்சி வைஸோ எதுவும் பண்ணாங்க. நீங்களும் அந்த மாதிரி நினச்சிக்காங்க. ஏன்னா சில பேர் என்னை கேட்கும்போது ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி தப்பாக நினச்சிக்கிறாங்க. நம்ம நினைக்கிறது நம்ம பண்ணுறது நம்ம வாடகையாக பண்ணலாம். நம்ம வாடகை இருக்கோம் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம பண்ணுறத தவிர இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க அவங்க செய்யணும் யோசனை நம்மளுக்கு எதுவும் மக்களுக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா செய்யணும். நம்மளுக்கு இருக்கிறாங்கனாக்கா நம்ம பிறந்த இடம் அவங்களுக்கு எதுவும் நல்லது செய்யணும் பசங்க தான் செய்யணுன்றத தவிர இதுக்காக அதுக்காக எதுவுமே இல்லை. ஆனால் இந்த இன்னொரு நான் பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லலாம். இவங்களாம் வேணும்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு எல்லாம் பர்சனலாக ஒன்று இங்கே இல்லை லைஃப்பில் கேட்டுக்கிறோம் சொல்கிறேன். இந்த சர்வீஸ் பண்ணுறது நான் ஏதோ இந்த நம்ம ஊரில் பிறந்தேன் வளர்ந்தேன் அதுக்காக தான் பண்ணுறத தவிர ஓட்டுக்காக பண்ணல. தயவு செய்து இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஓட்டு போனாக்கா நீங்கள் தயவு செய்து ஓட்டு போடாதீங்க. ஓட்டு போடும்போது நான் என்னென்ன பண்ணாமோ அதை நான் செய்கிறேன். ஆனால் இது வந்து நம்ம எல்லாரும் நம்ம தண்டுவலைக்கிற எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலையை நான் செஞ்சுக்கிறத தவிர வெறும் ஓட்டோ வெறும் இதுவும் அது பிறந்த ஊர்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறோம். எவ்வளோ நாள் ஆகுதோ அது வரைக்கும் செய்கிறேன். அதனால் நீங்கள் தயவு செய்து தப்பாக நினச்சிக்காத. எல்லா வேலையும் நம்ம என்னால் முடிஞ்ச வேலையும் செஞ்சுருக்கிறேன். எல்லா வேலையும் செய்வோம். இப்போ கூட நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரீ ஆம்புலன்ஸ்க்காக பேசியிருக்கிறோம். நம்ம சிஎஸ்ஓட இடம் கேட்டிருக்கிறோம். ஆம்புலன்ஸ் பேசி வச்சுக்கிறோம். எப்பவுமே ஃப்ரீ ஆம்புலன்ஸ் எப்பவுமே இங்கே இருக்கணும். நம்ம ஏன்னா நம்மளுக்கு இப்போது ஹாஸ்பிட்டல் வசதி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு வாழ்க்கையாக ஒரு சொந்தமாக ஒரு ஃப்ரீயாக ஆம்புலன்ஸ் இருந்தாக்கா எப்போ வேணாலும் நம்ம ஃப்ரீயாக போயிட்டு வரதுக்காக யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன். ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அவர் லாஸ்ட்டாக வேறு எங்கேயும் இடம் சொல்லியிருக்காரு. அந்த இடம் நம்ம செட் ஆகாது. இங்கே கேட்டிருக்கிறேன். அது சர்வீஸும் பண்ணுறோம். அப்புறம் வேறு இப்போது ஸ்கூல் ஃபீஸ் நோட் புக்ஸ் பசங்க நல்லா இருக்கணுங்கிறத தான் நம்ம சொல்லுவோம். பசங்க எல்லோரும் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக செய்கிறேன். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் இப்போது பசங்களுக்காக எல்லா யூத்தும் கூப்பிட்டு அவங்க செய்யறதுனாக்கா ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். வேறு எதுவும் தப்பான விஷயத்துக்கு போகாதீங்க. இப்போது அது சொல்லியும் சில பேர் இப்போது ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. சோப்லாக்கில் பேட்மிண்டன் இருக்குது, ரிலீஸ் கிரிக்கெட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் நிறையா ஸ்போர்ட்ஸ் வரும். ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு எதுனா ப்ராப்ளமா எதனா பிரச்சனையா எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வேன். நீங்கள் யாராவது இந்த பார்ட்டியோ அந்த பார்ட்டியோ இதுவோ அதுவோ எலெக்ஷனுக்காகவோ இது எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னால் முடிஞ்சது உங்களுக்காக என்ன செய்ய சொல்லணும்னு நான் செய்கிறேன். அப்புறம் அந்த கேமரா போட்டதுனாக்கா வெறும் ஏதோ நம்ம கேமரா போட்டு ஏதோ இல்லை 3 இடத்துல கடந்த 3 மாதத்துல 10 ஆர்டர் போயிடுது. நம்மகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், யார் வராங்க யார் போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனால சரி அதனால கேமரா போட்டுக்கிறாங்க. கேமரா போட்டு இதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம பொது ஜனங்களுக்கு அது யூஸ் ஆகட்டும். நம்ம பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிக்கணும்னா நம்ம கேமரா போட்டுக்கிறோம். லாஸ்ட்டாக இன்னொன்று என்னன்னாக்கா லாஸ்ட்டாக நம்ம எஸ்பி சார் பரேட் பண்ணார். அவர் கேட்டார், என்னப்பா இங்கே எதனா அக்யூஸ்ட் எதனா இருக்கிறாங்களா, கான்ட்ராக்ட் லிஸ்ட் எதனா இருக்கிறாங்க. இல்லை சார் இந்த சைடு யாருமே இல்லை. பரவாயில்லப்பா இந்த சைடு அவ்வளோ ஒழுக்கமாக இருக்குதா? அப்புறம் ஆமாம் இதுக்கெல்லாம் யார் காரணம்னா நம்ம தான் காரணம். நம்ம இது எஸ்பிங்கிற பொறுப்பு தான் காரணம். நம்ம போலீஸ்கார அப்போ நம்ம கூப்பிடுறதுனாக்கா இந்த ஒரு டிசிப்ளின் இருக்கணும். இந்த ஒரு நம்ம கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்காக தான் நம்ம போலீஸ்கார் எப்பவுமே அவங்க தான் கூப்பிட்றோம். எந்த அரசியல்வாதியும் சரி வேறு யாரும் சுயநலமாக இருக்கிறவங்க நம்ம எதுக்குமே கூப்பிடுறது. ஏன்னாக்கா இவங்க அவங்க வேலையை செய்கிறாங்க. அவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நம்ம பாதுகாப்பு அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளை பற்றி நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இதுக்காக தான் நம்ம அவங்களுக்கும் ஒத்துழைக்கிறோம். அவங்களும் நமக்கு ஒத்துழைக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த இதுவும் சொல்லுங்க. எப்போ கேட்டாலும் சரி எது நல்லது பண்ணாலும் சரி யாரும் எதுவும் சொல்கிறதே இல்லை, எதுவும் கேட்குறதே இல்லை. நம்மளுக்கு எல்லா சப்போர்ட்டும் அவங்க பண்ணுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சார்போம் அவங்களுக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பர்சனலாக சொல்கிறோம். அப்புறம் வேறு எதுனா அவங்களுக்கு நிறையா இப்போ அக்காசு நாங்கள் அதான் ட்ரைனேஜ் போட்டாங்க. அது நானே பர்சனலாக போட்டேன். முனிசிபாலிட்டி மூலியமாக தான் கொடுத்துருக்கு. அதனால் அது எனக்கு சேராது. அது முனிசிபாலிட்டி தான் சேரும். சரி அப்புறம் உங்களுக்கு வேறு எதனா அவங்களுக்கு எதனா விஷயம் இருக்காங்க எதனா சொல்லணும்னாக்கா நீங்கள் கேளுங்க. உங்களை என்கிட்ட நான் என்ன இப்படி தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கொஞ்சமாக
பண்ணிடுறேன். உங்களுக்கு எதனா ப்ராப்ளமா இல்லை உங்ககிட்ட எதனா இருக்குதா நீங்கள் சொல்லுங்க. அப்புறம் முன்னாடி இப்போ வந்து பிச்சின்னு யாருக்கே வரதுன்னு சொன்னாங்க. சப்போஸ் எனக்கு என்னன்னாக்கா இப்போ நம்ம வார்டில் யாருன்னா இப்போ கவர்மெண்ட் பிச்சினை நம்பின்னு அதனால தான் நம்ம இருக்கிறோம்னாக்கா கவர்மெண்ட் இந்த பிச்சின் வர வரைக்கும் அந்த பிச்சின் நான் கொடுக்குறேன், எதை பேஜர் பண்ணாதீங்க. அந்த பிச்சினை நம்ம வாங்கிக்கிறது மட்டும். அதனால யாருக்குன்னா எதுனா கஷ்டமாக இருக்கா இந்த மாதிரி இல்லை அந்த பிச்சினை தான் நம்பின்னு இருந்தேன் அந்த மாதிரி இல்லைன்னு நீங்கள் வச்சுக்கிட்டாக்கா நம்ம ட்ரஸ்ட்டுக்கு சொல்லலாம். அந்த பென்ஷன் உங்களுக்கு அது ஓகே மட்டும் அதை நம்ம ட்ரஸ்ட்டுக்கு கொடுப்போம். நீங்கள் எதுவும் வச்சுக்காதீங்க. ஏன்னா அது கவர்மெண்ட் நம்மளால் பண்ண முடியாது. வேறு வரைக்கும் நான் பண்ணுறேன். வேறு எதனா உங்களுக்கு எதனா குறை இருந்துச்சுன்னா இல்லை நம்மகிட்ட எதனா ஒரு தவறு இருந்துச்சுனாக்கா நீங்கள் சொல்லுங்கள், அதெல்லாம் கண்டிப்பாக திருத்திக்கிறோம். வந்துட்டு போர் அந்த மோட்ரு ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. 2 மோட்ரு முனிசிபாலிட்டியில் பேசி 2 மோட்ரு, ஒன்று 20 HP, ஒன்று 12 HP, 2 மோட்ரு போட்டோம். 2 மோட்ரு போட்டுட்டு 2மே ஆன் பண்ணி விட்டோம். அப்புறம் 2000 இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப நாள் 30 வருஷமாக ரொம்ப நாள் ஆகிட்டதுனால லோடு எடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ட்ரிப் ஆகிட்டதுனால இப்போது வந்து 2மே ஒன்றா ஓட்ட முடியல. போர் ஓடும்போது இது போர் ஓடும்போது மோட்ரு ஓடணும், மோட்ரு ஓடும்போது போர் ஓடணும். அதனால ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நான் ஆல்ரெடி இதில் பிஸ்காமில் பேசியிருக்கிறேன். அவங்க நாங்கள் முனிசிபாலிட்டியில் பேசினாங்க. முனிசிபாலிட்டியில் பேசியிருக்கிறேன். அவங்க வந்து இந்த வாரத்தில் வந்து நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அது என்ன இது பண்ணலான்னு சொன்னாங்க. நம்ம ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு எதுனா ப்ராப்ளமாக பைப் போடணும்னா பைப் போட்டு தரோம். எதுனா ரிப்பேர் ஆகிட்டு ரிப்பேர் பண்ணி தரோம். இல்லை எதுனா எதுனா ரெடி பண்ணி தரோம் ரெடி பண்ணி தரோம். நம்ம வேலை அதுதான். மற்றபடி நான் வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ சொன்னேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். நம்மளால முடிஞ்சு நம்ம செஞ்சுக்கிறோம். முனிசிபாலிட்டியில் பேசி அது எப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அம்மா நான் பேசுங்க. அவங்க ஆல்ரெடி ரிக்வஸ்ட் பண்ணேன். சார் புது லைட் வைக்கணும்னு சொன்னார். நான் என்னங்க சார் நீங்கள் ஒரு 30-40 லைட் இதெல்லாம் காசு வாங்கி தரேன் சார், தனி சைடில் கோவில் கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அவர் இந்த வாரத்தில் நான் அடுத்த வாரத்தில் ஒரு 30 லைட் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் சார் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது வந்து சொன்னால் கண்டிப்பாக கொடுத்துருவோம். நான் சொல்லியிருக்கேன்னா இந்த போது டி பிளாக் போது மொபைல் போது சொல்லியிருக்கேன். சொல்லலாம் எதனா உங்க ப்ராப்ளம் சொல்லலாம். ஏன்னா எதுனாலும் பண்ணிக்கலாம். எதுனாலும் உங்களுக்கு நான் நீங்கள் வந்து பயப்படாதீங்க. எந்த பிரச்சனைனாலும் சரி நான் முன்னாடி பண்ணி தரேன். நீங்கள் எந்த இதுவும் நினச்சிக்காதீங்க. இவங்க அவங்க சொல்லாதீங்க. கூட இப்போ உங்களுக்கு இவங்களே சொல்லலாம் அவங்களே சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மூட்டில் சொல்ல முடியல மூட்டில் நினச்சிக்கிறாங்க டேரக்டாக சொல்லுங்க. அந்த மாதிரி யாருமே சரி டேரக்டாக சொல்லலாம். உங்களுக்கு என்ன எதுவும் முடியாது